ரோஹித் சர்மா ஓடிஐலேருந்து ரிட்டயர் ஆக போகிறாரா? ரோஹித் சர்மா ஓடிஐ ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் ஹெட் கோச்சா யார் ஆக போறா அப்படின்னு வந்துட்டு 2 டாபிக்குமே வந்துட்டு வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். இன்னைக்கு வீடியோவில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம ரோஹித் சர்மாவோட ஓடிஐ ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசலாம். செலக்டர்ஸ் வந்துட்டு ரோஹித் சர்மாவை 2027 வேர்ல்டு கப் பிளான்ஸ்ல இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இந்த டிஸ்கஷன் ஆல்ரெடி நடந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்துட்டு இது டெசிஷன் வந்துட்டு ஆல்ரெடி கன்வே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கிலாந்தில் நடக்க போகிற தேர்ட் ஓடிஐ தான் ரோஹித்தோட லாஸ்ட் ஓடிஐயாக இருக்கும்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் நான் இதுக்கு கம்ப்ளீட்லி இந்த டெசிஷனுக்கு அகெயின்ஸ்ட் கைஸ். ஏன்னா கரண்ட் இந்தியா டீமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கில், விராட், கேஎலை தவிர ப்ராப்பர் ஓடிஐ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பேட்டர் யாருமே கிடையாது. ரொம்ப கம்மி தான். ஓப்பனிங்கில் வந்துட்டு ரோஹித் கொடுக்குற இம்பேக்டே வேற லெவல். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓடிஐ மாதிரி ஒரு லாங்கர் ஃபார்மேட்டில். அவரால் பவர் பிளே டாமினேட் பண்ண முடியும். பிக் மேட்ச் நல்லா அவரால் ஆட முடியும். நல்ல கேம் அவேர்னஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஸ்டாச்சரில் இருக்க பிளேயரை வந்துட்டு ஓடிஐயில் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது நார்மலான விஷயம் கிடையாது. அதுவும் ஐசிசி டோர்னமெண்ட் வேறு வந்தால் ரோஹித் வந்துட்டு ஒரு வேற லெவல் பிளேயர். நீங்கள் எந்த ஐசிசி டோர்னமெண்ட் எடுத்து பார்த்தாலுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஹையாக தான் இருக்கும். அவரால் ப்ரெஷரை நல்லா என்ஜாய் பண்ணி அவர் ஆடுவார். பிக் அக்கேஷனில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒன்று தான் கைஸ் புரியலை. 2027 வேர்ல்டு கப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டையர் பண்ணால் அப்போ என்ன ப்ராப்ளம் ஆக போகுது? இப்போ 2027 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு 6 மாதம் தான் இருக்கே. இந்த 6 மாதத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்குள்ளே போகிறாங்க. அதாவது ஒரு ஓப்பனர் ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணுற ஸ்டாச்சரில் யார் இருக்கா? யாருமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஆல்ரெடி ப்ராப்பர் டிரான்சிஷன் நடக்காததுனால தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு ப்ராப்ளமே ஆச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரஷ் பண்ணாங்க. அதனால தான் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம WTC ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக இருந்த இதுலேயே இல்லை, ரேஸ்லேயே இல்லை லிட்ரலாக. அதே மிஸ்டேக்கை ஓடிஐல பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ரோஹித் போயிட்டாருன்னா சீனியர் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா விராட், கேஎல், பும்ரா, கில்லு தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரெல்லாம் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களாம் தான் ஆடுறாங்க. இப்போ நீங்கள் ருத்ராஜ் மாதிரி ஒரு நல்ல டெக்னிக்கல் பேட்ஸ்மேன், ஓடிஐல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்குமே அவங்க வந்துட்டு வாய்ப்பு தரது கிடையாது. ஸோ பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எனிவேஸ் இது வரைக்கும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கரண்ட்லி. பட் ஆனால் இந்தியன் கிரிக்கெட்டில் இது நடந்தால் பெரிய டெசிஷன் தான். பட் ஐசிசி வேர்ல்டு கப் இப்போ 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை. இன்கேஸ் அவங்க ரோஹித்தை ரிட்டையர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஐ டோன்ட் நோ கைஸ். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போது சிஎஸ்கே சைடுக்கு வரலாம் கைஸ். பிக்கஸ்ட் கொஸ்டின் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஹெட் கோச்சாக யார் ஆக போகிறா அப்படின்றது தான். என்னுடைய பர்சனல் ஷார்ட் லிஸ்ட்டில் சில ரியலிஸ்டிக்கான நேம் வச்சுருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் கேண்டிடேட் வந்துட்டு ராகுல் டிராவிட் தான் கைஸ். ஒரு ஹை ப்ரொஃபைல் கோச்சு, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கோச், ஹெட் கோச்சு. யங்ஸ்டர்ஸை டெவலப் பண்ணுறதுல அவர் வந்துட்டு ஒரு மாஸ்டர் லிட்ரலாக. அண்டர்-19 இந்தியா டீமை எடுத்து அதுலேருந்து நிறைய பிளேயர்ஸை க்ரூம் பண்ணி இந்தியா டீமுக்கு அமைச்சிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்துட்டு நிறைய பிளேயர்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்துட்டு ராகுல் டிராவிடுக்கும் இந்தியா சிமெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல கனெக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அவர் சிஎஸ்கேக்கில் வந்தார்னா லாங் டேர்ம் விஷன் கிரியேட் பண்ண சான்ஸ் அதிகம். ஆனால் ஒரு பாயிண்ட் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் ராகுல் டிராவிட் வந்துட்டு 3 சூப்பர் கிங் ஃப்ரான்ச்சைஸிக்குமே ஹேண்டில் பண்ண மாட்டார். ஏன்னா டீம் இந்தியா, அதாவது பிசிஏ வந்துட்டு அவருக்கு ஹெட் கோச் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது கூட அவரால் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு தான் வந்துட்டு அதை விட்டுட்டு வந்தார். தென் ஆர்ஆரில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஹெட் கோச்சாக இருந்தார் 1 இயர். பட் ஆனால் அங்கே ஏதோ ஒரு கம்யூனிகேஷனோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளமோ அது வந்துட்டு நடக்கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ என்ன கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே வந்துட்டு ஒரு ஹெட் கோச் பொசிஷன் ஆஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர் கன்சிடர் பண்ணுவார். சிஎஸ்கே ஃபஸ்ட் டீமுக்கு மட்டும் ஹெட் கோச்சாக இருப்பார் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணுது. லைக் சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் டீம்ஸ்லாம் டிஎஸ்கே, ஜேஎஸ்கேக்கெலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டார். அதுக்கு வேறு கோச் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். தென் செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஏமங் பதானி. அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது கைஸ். ஏன்னா ரீசெண்ட் சீசன் 2த்துலேயுமே டெல்லி கேபிட்டல்ஸ் செட்டப் பண்ண அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருந்தார். ஸ்குவாடை சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தார். யங் பிளேயர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தார். ஒரு ப்ராப்பர் T20 ஸ்குவாட் எப்படி இருக்கணுமோ, என்னென்ன பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கணுமோ சூப்பராக பிளான் பண்ணியிருந்தார். நான் வந்துட்டு டிசியெல்லாம் இந்த பாஸ்ட் 2 இயர்ஸ்மே வந்துட்டு அவங்கள ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸாக பிளே ஆஃப்க்கு வச்சுருந்தேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் வென்ட் ராங் ஃபார் தெம். பட் ஆனால் 2 இதுவுமே குவாலிஃபை ஆகலை.
ஆனால் நீங்கள் ஸ்குவாட் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த டீம் எப்படா குவாலிஃபை ஆகலை அப்படின்றது மட்டும்தான் என்னோட டவுட்டு கிடையாது, எல்லாரோட டவுட்டும் அதுதான். அதை விட முக்கியம் இப்போ ஏன் ஏமங் பதானியை வந்துட்டு சிஎஸ்கே சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ்நாடு கிரிக்கெட்டு அவருக்கு நல்லா தெரியும். ப்ளஸ் சேப்பாக் கண்டிஷன்ஸு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் வந்துட்டு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு அவர் தான் ஹெட் கோச்சா இருந்து அங்கேயுமே நெறைய ட்ராஃபி அடிச்சிருக்காரு. அது வந்துட்டு ஒரு நெறைய விஷயம் சொல்லுவாங்க. இது மாரி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ல இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு டிராஃப்ட்ல நல்ல பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடைச்சது. ஏன்னா அவங்க தான் ஃப்ரான்ச்சைசி ஃபீ பே பண்ணாங்க அந்த டைம்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு ஆக்ஷன் வந்துருச்சு டிஎன்பிஎல்லையுமே. ஸோ இப்போ வந்துட்டு அவர் ஹெட் கோச்சா அங்கே பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு சேப்பாக் கண்டிஷன்ஸ் தெரியறதுக்கு நெறைய சான்சஸ், அதாவது நல்லாவே தெரியும். ப்ளஸ் அவர் குளோபல் லீக்ஸ்லையுமே நிறைய கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கைஸ். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியன் ஆப்ஷனில் ராகுல் டிராவிடுக்கு அப்புறம் ஏமங் பதானி தான் இருக்கார். நான் வந்துட்டு சில ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். இந்த மாதிரி என்டிடிவியில் வந்துட்டு விவிஎஸ் லக்ஷ்மணனோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பர்சனலாக கேட்டால் சான்சஸ் ரொம்ப கம்மி தான் எனக்கு தோணுது. நடந்தால் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருப்பேன் நான். நெக்ஸ்ட்டு ஃபாரின் கோச்சஸ் பற்றி பேசுனா எனக்கு தெரிஞ்சு 2 ரியலிஸ்டிக் நேம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மைக் ஹஸி. நீங்கள் யோசிக்கலாம், நான் மைக் ஹஸி அப்படின்னு சொல்கிறான்னு. மைக் ஹஸி தான் இப்போ வந்துட்டு சிஎஸ்கேவோடைய கரண்ட் பேட்டிங் கோச்சாக இருக்கார். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஈஸியஸ்ட் ட்ரான்சிஷனாக இருக்கும். சிஎஸ்கே கல்ச்சரை பற்றி அவருக்கு ஆல்ரெடி நிறைய தெரியும். சிஎஸ்கேவோட செட்டப்பில் பிளேயராகவும் சரி கோச்சாகவும் சரி ரொம்ப வருஷமாக இருக்கார். அதுவும் இல்லாமல் மைக் ஹஸி வந்துட்டு மிஸ்டர் கிரிக்கெட்டுன்ற ஒரு நிக்நேமை கேரி பண்ணுறாரு. ஏன்னா மிஸ்டர் கிரிக்கெட் எதுக்காக அவருக்குன்னா அவருடைய கிரிக்கெட்டிங் நாலேஜ்க்காக தான், அவரோட அடாப்டபிலிட்டிக்காக தான். ஒரு பிரில்லியன் கிரிக்கெட்டிங் பிரெயின் அவர். யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ணுறதும் சரி, ஒரு கிரிக்கெட்டோட ஃபார்மேட்டை அடாப்ட் பண்ணிக்கிறதும் சரி, அது அவரோட ஸ்பெஷலைசேஷன்னே நான் சொல்லுவேன். இப்போ கரண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா இப்படி நிறைய பிளேயர்ஸ் டெவலப்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஆல்ரெடி அந்த கல்ச்சர் கூட இருக்கிறதுனால இப்போ பிளேயர்ஸுக்குமே அந்த கோச்சோட செட் ஆகிறது வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாலாம் இருக்காது. ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். அதனால அசி வந்துட்டு சீம்லெஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எனக்கு தெரிகிறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் வோக்ஸ் தான். வேர்ல்ட் கிரிக்கெட் டீமில் வந்துட்டு கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்க ஒன் ஆஃப் த டாப் கோச்சஸாக பார்க்குறது வந்துட்டு ஆடம் வோக்ஸு. ஏன்னா நிறைய குளோபல் லீக்ஸ் போய் அங்கே நிறைய வின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னுடைய கன்சர்ன் என்னென்னா அவருக்கு இந்தியன் கண்டிஷனை பற்றி பெருசாக ஐடியா கிடையாதுன்னா கண்டிப்பாக அசஸ் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இங்கே வந்து அவர் எதுவுமே ப்ரூவ் பண்ணது கிடையாது. ஸோ டேரெக்டாக சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய ஹை லெவல் ஃப்ரான்ச்சைஸியை எடுத்து ஹெட் கோச்சாக பண்ணுறது ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்தனால மைக் ஹஸிக்கு ஒரு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி எல்லா இதுலையும் ரிப்போர்ட் பண்ணுறதுன்னா நெக்ஸ்ட்டு சிஎஸ்கே ஹெட் கோச்சை யார் ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்கன்னா டோனி தான். ஃபைனல் கால் எடுக்க போகிறது தான் கோச்சை டிசைட் பண்ண போகிறாரு. லைக் அவரே பர்சனலாக ஹேண்ட் பிக் பண்ண போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கோச்சஸ் அவர் பார்க்குறாருன்றது தான் மெயினாக இருக்கும். பட் ஆனால் மேபி ஃபாரின் கோச்சஸும் அவர் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ கரண்ட்லி அவர் இங்கிலாண்டில் தான் இருக்கார். அவர் 100 லீக்கெல்லாம் பார்த்து அதில் என்னென்ன பிளேயர்ஸ் கோச்சஸ்லாம் பார்த்து எப்படி பண்ணுறாங்கன்னு அவர் அதை அப்சர்வ் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரில. பட் அது கூடவே வந்துட்டு காசி சார் வந்துட்டு ரீசெண்ட் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, புது கோச் யார் வராங்களோ அவங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுப்போம். அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, சப்போர்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, செட்டப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்துட்டு சூஸ் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கிளியராக கன்வே பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் சீசனில் சிஎஸ்கேல நிறைய சேஞ்சஸ் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். சேஞ்சஸ் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இது ஒரு புது பிகினிங்காக இருக்கலாம். நம்ம எல்லாரும் வந்துட்டு ஹோப் பண்ணுவோம் இந்த டிரான்சிஷனும் சிஎஸ்கே ஸ்டைலில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னு. ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா 2027 வேர்ல்டு கப் வரையும் ஆடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நெக்ஸ்ட் சிஎஸ்கே கோச் யாராக இருக்கணும்? ராகுல் டிராவிடா, மைக் ஹஸியா, ஏமங் பதானியா? உங்கள் தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கரான்ட்டுக்கு. பை கைஸ், see you in the next video.